எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் அன்பர்களே, உங்களை அன்போடு இந்த பதிவிற்கு வரவேற்கின்றேன். இந்த பதிவில் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகம் என்பது எந்த ராசி லக்னத்திற்கு இருக்கிறது என்பதை பார்ப்போம். குறிப்பாக 2026 வருடம் எப்படி பொதுவில் இருக்கும் என்பதை பற்றி பல பதிவுகளை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றேன். ஆகையினால்தான் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருக்கும் போது அவ்வப்போது கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்கள் அல்லது அனுகூலமற்ற நிலைகளை நீங்கள் அறிய எதுவாக இருக்கும் என்று உங்களிடம் அன்பாக வேண்டுவது என்ன? இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நோட்டிபிகேஷனை ஆன் செய்யுங்கள், மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பதிவுகளை ஷேர் செய்யுங்கள். அன்பு நேயர்களே, இந்த 2026 துவங்கும் போதே குருவினுடைய வீடான தனுசு ராசியிலே சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இவையெல்லாம் இணைந்து வக்ரகுருவினுடைய பார்வை பெற்று சனி பகவானுடைய பார்வை பெற்று இருக்கிறது. ஆகையினால் சனி குரு பார்வை பெறுவது என்பது, சனியும் குருவும் கிட்டத்தட்ட சம கிரகங்கள், ஆனால் ஒன்றாக இணைந்திருக்கும் போது ஒரு பலன், பார்வை செய்யும் போது ஒரு பலன். குரு பார்க்க கோடி நன்மை, சனி பார்க்க அதைவிட நன்மைதான். ஆச்சரியமாக இருக்கும். எதிலுமே நீங்கள் சரியாகவும் நேர்மையாகவும் நேர்மறையாகவும் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நிச்சயம் வெற்றி. சனி பார்வை என்பது கெடுக்காது. சனி பகவான் கொடுக்க துவங்கினால் அள்ளி அள்ளி தருவார். சனியும் சுக்கிரனும் சேர்ந்து தரக்கூடிய யோகத்திலே, அதுவும் ராகுவோடு இணைந்து விட்டால் மிகப்பெரிய உயரங்களை, தங்க குவியல் இருக்கும். என்ன செய்வதென்றே தெரியாது. அருள் சொல்லக்கூடிய அருளாளர்களிடம் தங்கம் வந்து குவியும். ஒரு அருளாளர், ஒரு சாமியார் இறந்த பின்பு அவருடைய படுக்கையை சுற்றி பல கிலோ, டன் கணக்கில் என்று சொல்லலாம், தங்கம் இருந்தது என்பார்கள். அப்படி தங்கத்தை குவிக்கக்கூடிய அற்புதங்களை சிலருக்கு தந்துவிடும். இந்த 4 ராசிகளை பற்றி சொல்லுகிறேன். மற்ற ராசிகள் என்ன என்று, கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகம் இல்லையா என்று நீங்கள் யோசிக்க கூடாது. கோச்சார ரீதியில கிரகங்களின் அடிப்படையில சற்று கூடுதலாக அனுகூல பலன்களை தரும். உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் அற்புதமான நிலையில கிரகங்கள் இருந்து உங்களுடைய தசா புக்திகளும் கை கொடுத்து விட்டால் யாரும் எப்போதுமே திடீரென்று ஒரு ஏற்றத்தை பெற்று விடுவார். திடீரென்று ஏற்றம் வர வேண்டும் என்றால் ராகுவினுடைய அம்சம். ஆகையினால்தான் ராகுவிற்கு பிரீதியான உக்ர பெண் தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று ராகு கால வேலையிலே விளக்கேற்றி வழிபடுங்கள் என்று பொதுவாக ஒரு ஒரு தந்திரத்தை, ஒரு எந்திரத்தை, ஒரு மந்திரத்தை உங்களுக்கு தொடர்ந்து பல பதிவுகளிலே நான் தருவேன். கனவிலும் காணாத சிகரம் எப்போது வரும்? எது இருந்தாலும் மனதிலே நிம்மதியும் சந்தோஷம் இருந்துவிட்டால் அதுவே கோடிக்கு சமம். இருந்தாலும் கூட இந்த உலகிலே வாழ்வதற்கு பொருளாதாரம் தேவை. பொருள் என்பது பணம். தங்கம் இருந்தால் கையிலே பணம் எப்போதும் இருப்பது போன்ற அர்த்தம். 2025 ஆண்டை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்றால் பல நல்ல விஷயங்கள், எதிர்பார்க்காத இயற்கை சீற்றங்கள், யாரும் யோசிக்காத தங்கம் வெள்ளி விலை உயர்வு. ஆனால் நான் பதிவுகளிலே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், தங்கம் வெள்ளி வாங்குங்கள் வாங்குங்கள் என்று. 2024 துவக்கத்திலிருந்தே கையில் இருக்கக்கூடிய காசிற்கு தங்கம் வாங்கி வையுங்கள், எவ்வளவு இருக்கிறதோ வெள்ளி வாங்கி வையுங்கள் என்று சொல்லி இருப்பேன். கமெண்டிலே சிலர் கதறி இருப்பார்கள், கையில காசே இல்லை வாங்குவதாம் என்று. இருக்கக்கூடிய, அதாவது சேமிப்பு என்பது என்ன? சில தேவையற்ற விஷயங்களை குறைத்து உங்களுடைய வளங்களை உயர்த்த, செழிப்பை உயர்த்த சேமிப்பதுதான். 2025 அரசியலிலும் கூட பல திருப்பங்களை தந்தது. பல எதிர்பாராத விஷயங்கள் நடந்தது. சிலருக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடந்தது. 2026 வருடத்தை பார்க்கும்போது இப்போதும் தங்கத்தின் விலை ஏறும். அதே போல் ஸ்பெகுலேட்டிவ் இன்கம், அதாவது எதே ஒன்று நமக்கு வரும் என்று நினைத்து இந்த ஷேர் மார்க்கெட் போன்ற, லாட்டரி போன்ற விஷயங்களில மிகச்சிறு முதலீடு செய்யலாம். அந்த காசு இருந்தாலும் என்ன, இல்லாவிட்டாலும் என்ன என்று ஒவ்வொருவருடைய தகுதிக்கேற்ப, சிலருக்கு 1000 ரூபாய் இருந்தால் என்ன, இல்லாவிட்டு என்ன, நம்மிடம் லட்சம் இருக்கிறது என்று ஒரு 1000 முதலீடு செய்யலாம். சிலருக்கு லட்சங்களே பரவாயில்லை என்று இருக்கும். ஆகையினால் உங்களுடைய பண நிலைக்கு ஏற்ப உங்களுடைய மன நிலையை செய்து கொண்டு முதலீடு செய்யும் போது நிச்சயமாக பெரிய அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் இந்த 2026 ஆண்டிலே பல்வேறு கிரகங்களுடைய சேர்க்கை, வருடத்தினுடைய துவக்கத்திலேயே தனுர் ராசி குரு பகவானுடைய அந்த தங்கமான ஒரு குருவினுடைய ராசியிலேயே 4 கிரகங்கள்
லட்சுமி கடாட்சத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய புதன் சுக்கிரன் இணைவு இவை எல்லோருக்கும் நற்பலனை தரும். ஆனால் சனியினுடைய பார்வை குருவினுடைய வக்ர பார்வை இருக்கும்போது இருவரும் சனிமார்கள் பார்ப்பது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நல்ல விஷயங்களிலே பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். எப்படியாவது பணத்தை சம்பாதித்து விடலாம் என்று நினைத்து கோடிகளிலே அல்ல வேண்டும் என்று கேடி வேலை செய்தால் கஷ்டம் நிச்சயம் வரும். ஆகையினாலே அதை தவிர்த்து செய்ய வேண்டும். அதுதான் சனி பார்வை வக்ர குரு பார்வையிலே துவங்கக்கூடிய வருடம் உங்களுக்கு சொல்வது. சனி பகவானினுடைய பெயர்ச்சி ஏதும் இல்லை என்றாலும் கூட குருவினுடைய பெயர்ச்சி என்பது கிட்டத்தட்ட வருடத்தினுடைய 2026 மத்திய வாக்கிலே ஜூன் மாதத்திலே நடக்கிறது. ஜனவரி நடுப்பகுதியில் பார்க்கும்போது 15ஆம் தேதி என்றால் சுக்கிரன் சனி அந்த பார்வை ஒன்றோடு ஒன்று தொடர்பு. மேலும் குருவினுடைய பார்வை வக்ர குருவினுடைய பார்வை புதன் செவ்வாய் சூரியனோடு இணைவது என்பது பல்வேறு நல்ல யோக லாப திருஷ்டிகளையும் அற்புதங்களையும் செய்யும். சரி, எல்லா ராசிக்கும் இருக்கிறது. ஆனால் இதுல நம்பர் 1 யாராக இருக்க முடியும் என்று பார்ப்போமே. ஆனால் முதலிலே வரிசைப்படுத்தப்படும்படி முதலிலே துவங்க வேண்டிய ராசி என்றால் ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மற்றும் சனி அள்ளி தரக்கூடிய அற்புதம். ஏனென்றால் உங்களுடைய ராசிநாதனே சுக்கிரன். சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருந்து பார்வை செய்கிறார். அதனால் அந்த மனதிலே எந்த விதமான சிறு தவறும் இல்லை, செய்யவில்லை, இதுவரை எந்த பிரச்சனையும் யாரிடமும் இல்லை என்றால் ரிஷபத்தினுடைய உயர்வை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. கோடீஸ்வரர் ஆவது என்பது உறுதி. பல்வேறு நிலைகளிலிருந்து ஸ்பெகுலேட்டிவ் இன்கம் என்று சொல்லக்கூடிய எதிர்பாராத, அதாவது நடக்கும் நடக்காது என்று யோசித்து இருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்தும் பணம் சாதகமாக வரக்கூடிய அமைப்பை தருகிறது. அது மட்டுமல்லாமல் நீண்ட காலமாக நீங்கள் நெடுங்காலமாக உழைத்த உழைப்பிற்கு ஏதோ ஒன்றை மனதிலே வைத்து உழைத்திருப்பீர்கள், அந்த பயன் வரும். ஆனால் இந்த 4 ராசிகளில நம்பர் 1 ரிஷபமாக இருக்குமா என்றால் 4 ராசிக்குள்ளும் மற்ற 12 இது ஒரு உயரிய ஒரு அந்தஸ்தை கோடீஸ்வரன் ஆவதற்கான வாய்ப்பை பெறுகிறது. தசாபுக்திகள் ஒத்துழைத்தால் மிக அற்புதம். தசாபுக்திகளை விட உங்களுடைய சீரான நடத்தை, ஏனென்றால் சனி பார்வை உங்கள் ராசி மீது இந்த வருடம் முழுக்க இருக்க போகிறது. ஆகினால் ஏதேனும் ஒரு தவறான வழியில அடுத்தவருக்கான பணத்தையோ அடுத்தவருக்கான உரிமையோ எடுத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை, ஒரு மனம் என்பது ஒரு திட்டம் என்பது இருந்தால் அதை தடுத்தாட்கொண்டு விட்டீர்கள் என்றால் வெற்றிக்கான வாய்ப்பு அதிகம். திருமணமாகாமல் இருக்கக்கூடிய அல்லது திருமண உறவிலே சிக்கல் இருக்கக்கூடிய ரிஷபராசி நபர்களுக்கு கூட பிரச்சனைகள் தீர்ந்து பண வரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்து கோடீஸ்வரர் ஆவதற்கான வாய்ப்பு. அடுத்தது, ஆனால் இது முதல் இடத்திற்கு வருமா என்றால் சனி பார்வை இருக்கிறது. ஆகினாலே கலிகாலத்திலே சிறு தவறு செய்யாமல் யாரும் இருக்க முடியாது. ஆகினால் நம்பர் 1 இல்லை. ஆனால் 12 ராசிகளில் முதன்மையான அந்தஸ்தை பெற்றுவிடும் ரிஷபம். அடுத்தது மிதுனம். ஆரம்பத்திலே ராசியிலே குரு வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு லாபம். அதன் பின்பு குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வருவதன் காரணமாக நிச்சயமாக தன யோகத்தை அற்புதமாக உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய அற்புதம் என்பது நிகழ்கிறது. 2026 அந்த ஜூன் குரு பெயர்ச்சிக்கு பின்னர் அற்புத கோடீஸ்வர ராஜயோகம் என்பது நிச்சயமாக மிதுனத்திற்கு அமையும். ஏற்கனவே இவர்கள் செய்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களில் இருந்து ரிட்டர்ன்ஸ், மீண்டும் இவர்களுக்கு லாபம் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். உடல் நலம் மனநலம் இரண்டும் தேரும். அதனால் பண வாய்ப்புகள் கோடிகளை அள்ளக்கூடிய அற்புதம் என்பது இருக்கும். அடுத்தது 3ஆவதாக பார்க்க வேண்டும் என்றால் துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு ஒரு மகத்துவம் என்ன? எந்த பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனைகளிலிருந்து எப்படியோ சமாளித்து வரக்கூடிய அற்புதம் என்னவென்றால் ராசி நம்சன்னு சனி பகவான் அங்கு உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. ஆகையினால் அடுத்தவர்கள் விஞ்ச முடியாத அளவிற்கு மனநிலையை ஒருநிலைப்படுத்தி செயல்பட்டாலே போதும், மிகப்பெரிய வெற்றி வாழ்நாள் முழுவதும் இருக்கும். உங்களுடைய அற்புதம் மேலும் ஒன்று என்ன? சனி பகவானுக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு ராசிநாதன். அந்த சுக்கிரன் இந்த வருட துவக்கம் முதல் வருடத்தின் பல நாட்களிலே சுக்கிரன் மற்றும் புதன் இணைவு ஒரு லட்சுமி கடாட்சத்தை நிச்சயம் தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்லாமல் வருட துவக்கத்திலேயே குருவினுடைய பார்வை, வக்ர குருவாக இருந்தாலும் பார்வை. சனி பகவான் 6ஆம் இடம், ராகு இருக்கக்கூடிய நிலை என்பது 5. இப்படி பல நிலைகளில வெற்றியை தரக்கூடிய அமைப்புகளோடு துவங்குகிறது. ஆகினால் புதிய விஷயங்களை துவக்கும் போது நல்ல நோக்கத்தோடு, நல்ல சீரிய சிந்தனையோடு, நல்ல ஆலோசனையோடு செய்யும் போது நிச்சயமாக கோடீஸ்வரர் ஆகக்கூடிய அமைப்பை இது பெறுகிறது. மொத்தத்தில் துலாம் ராசி என்பது அதிர்ஷ்டத்தை
அள்ளக்கூடிய அற்புத ஆண்டாக இந்த 2026 முயற்சி செய்தால் நீங்கள் மிகப்பெரிய அளவிற்கு கோடீஸ்வர யோகத்தை கொண்டதாக மாற்றிக்கொள்ளலாம். அடுத்ததாகவும் மகத்துவம் நிறைந்ததாகவும் நிச்சயமாக நம்பர் 1 என்ற அந்தஸ்திற்கு வரக்கூடிய அமைப்பை நிச்சயம் மகரம் பெறுகிறது. இது நாள் வரை சந்தித்து வந்த கஷ்டங்களிலிருந்து அதிலிருந்து தப்பித்து மிகப்பெரிய உயரத்திற்கு சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதும், ராகு 2ஆம் இடத்திலிருந்து நினைத்ததை விட அதிகப்படியான பணத்தை தனத்தை எப்படியாவது பெறுவதற்கான வாய்ப்பை தருவதும், குரு பகவான் அவர் 12ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்துல இருந்து விபரீத ராஜயோகத்தை அள்ளி தருவதும் என்றும், வருட துவக்கத்திலே 12ஆம் இடத்துல இணைந்த கிரகங்களாக இருந்தாலும் கூட சுக்கிரன் மற்றும் புதன் சூரியனோடு செவ்வாயோடு இணைந்திருந்தாலும் வருடத்தினுடைய ஜனவரி மாதத்தின் மைய பகுதியிலேயே செவ்வாய் ராசியிலே உச்சம் பெறுவது என்று தொடர்ந்து மிகப்பெரிய உயரங்களை தரக்கூடிய அமைப்பு என்பது மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கிறது. வருடத்தினுடைய 3/4 பங்கு கடந்திருக்கும் போது கேதுவோடு இணையக்கூடிய செவ்வாய், அதே போல் குருவோடு இணையக்கூடிய அந்த அற்புதம், குருவோடு இணையக்கூடிய செவ்வாய் என்ற அற்புதம், இவையெல்லாம் எந்த நிலையிலும் எப்பேற்பட்ட விஷயங்கள், கடன் பணம் விஷயங்களாக இருந்தாலும் அவற்றை எல்லாம் தீர்த்து பிரச்சனையிலிருந்து மீண்டும் மிகப்பெரிய உயரங்களை அடைவதற்கான வாய்ப்பை 2026 ஏற்படுத்தி தருகிறது. அன்பு நேயர்களே, கிட்டத்தட்ட இந்த 4 ராசிகளும் சம நிலையில் இருந்தாலும் சற்று உயரிய அளவிற்கு முயற்சியினால் மாபெரும் வெற்றி அடைந்து விடுவதற்கு நம்பர் 1ஆக மகரம் திகழும். எனது அன்பு நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள். தொடர்ந்து இணைந்து உங்களுடைய ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.